உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஜாதி கட்சியாக இயங்குகிறதா வாழ்வுரிமை கட்சி? தெலுங்கு மைனாரிட்டி மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்க திமுக பக்கம் சாய்ப்பதற்காகத்தான் பிரேமலதாவை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாங்க. அப்ப யார் சாதி கட்சி? சாதியை இன்னும் ஒழிக்காம சாதியை, சனாதனத்தை, சங்கியை பாதுகாப்பதே திமுக. ஐயாவுக்கு பின்னால் மக்களுடைய தலைமை நேரம் எங்க வரும்? தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். தமிழ் தேசிய தலைவனாக வந்திருக்க வேண்டிய அண்ணன் திருமா திமுக கடல்ல போய் சங்கமத்தில் கலந்து அடையாளத்தை இழந்து திமுக ஒரு தலித் தலைவராகவே ஏற்றுக்க மாட்டாங்க. எம்ஆர்கே அந்த பேருந்து நிலையம் சர்ச்சை நீண்ட நாட்களாக கடலூர் மக்கள் இடத்துல பேசப்படுது. கள்ளக்குறிச்சியில் அப்படித்தான் நடந்தது, திருச்சியில் அப்படித்தான் நடந்தது, கும்பகோணத்தில் அப்படித்தான் நடந்தது, நாமக்கல் அப்படித்தான் நடந்தது. இப்போ நீங்க சொல்ல குறிஞ்சிப்படி, ஏன்னா மக்களை வதைத்து பல ஆயிரம் கோடி சம்பாதிப்பதற்கான எளிதான சூத்திரம் இது. பஸ் ஸ்டாண்டு கட்டுறது. அப்ப அமைச்சருக்கும் இதுல பின்னணி இருக்குங்கிறது. அமைச்சர் தாங்க கட்டுறாரு. சார், இப்போ வன்னியர் பெல்ட்டுங்கிறது வாழ்வுரிமை கட்சிக்கான ஆதரவு நிலைப்பாடா இருக்குமா? திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிக நிர்வாகிகள்டையும் சில கருத்துக்கள் கேட்கிறப்ப மன அளவுல அவங்க குமர்றாங்க. ஒரு பக்கம் வேல்முருகனுக்கு வாய்ப்பு தர லெவலுக்கு அவங்க இறங்கிட்டாங்க. அப்போ கண்ணன் அவர்களுக்கு கணிசமாக ஒரு 20,000 to 30,000 வாக்குகள்ங்கிறது உறுதியாக தெரியுது. இப்போ வெற்றி வாய்ப்புங்கிறது அடைய முடியுமா? அவரால முடியுமா? குறிஞ்சிப்பாடியில கண்ணன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் கண்டிப்பாக. தமிழ்நாடு முழுக்க. வணக்கம். வணக்கம். பெரும்பாலும் தேர்தல் களம் சூடு பிடித்து எல்லா மாவட்டங்கள்லையும் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம குறிப்பாக சில மாவட்டங்களில் தேர்ந்தெடுத்து சில சர்வேக்கள்லாம் பண்ணோம். இப்போ 4 முனை போட்டி தெரியும். இப்போ 5வது முனை போட்டியாக வேல்முருகன் இருக்காரு. இப்போ குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு கொடி கட்டி பறக்கிறாரு. இப்போ அமைச்சர்களுடைய மாவட்டங்களில் சமீபத்தில் தாவேக்கா அவங்களுக்கு தெரியும், எடப்பாடி தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் எஸ்கேப்பு. ஸோ இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்குது. அப்போ சுயேட்சையாகவோ இல்லை 5வது முனை போட்டியாகவோ வர களத்தில் இருக்கக்கூடியவங்க ஆளுகின்ற வர்க்கத்தை எதிர்க்க முடியாத சூழல் எல்லா மாவட்டத்திலும் இருக்கும். இப்போ குறிப்பாக குறிஞ்சிப்பாடியில் வாழ்வுரிமை கட்சி சார்பாக 5வது முனை போட்டியாக கேமரா சின்னத்தில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, கண்ணன் சொல்லி. அவர் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எம்ஆர்கேவுக்கு ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய சூழல் அங்கே நிலவி இருக்கு. இதோட பின்னணி என்ன சார்? அது ஒரு கேள்வியாக இருக்கு. ஜாதி கட்சியாக இயங்குகிறதா வாழ்வுரிமை கட்சிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு ஜாதி கட்சி தலைமைக்குள் அவரை அடக்க முடியாது. இப்போ சிறுபான்மை முஸ்லீம் சேர்ந்த பல பேர் அவரோடு அந்த அமைப்பில் இருக்காங்க, பொறுப்பில் இருக்காங்க. அதே போல் கன்னியாகுமரி, நாகர்கோயில், ராமநாதபுரம் மாவட்டம், இப்படி தமிழ்நாடு முழுக்க பறந்து விரிந்து இருக்கக்கூடிய கட்சி ஒரு ஜாதிக்குள்ள அடக்கி வைக்க முடியாது, அடங்கி இருக்காது. ஆனால் அந்த பிம்பத்தை திமுக இப்போ கையில் எடுக்கிறாங்களே தேர்தல் சமயத்தில். ஏன்னா ஏற்கனவே திருமாவளவனுக்கு அந்த முத்திரை இருக்கு. இப்போ வேல்முருகனுக்கும் அந்த முத்திரையை குத்துறாங்களா? குறிப்பாக அமைச்சர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த கேமரா சின்னத்தில் நிற்கக்கூடிய இந்த வேட்பாளர்களுக்கெல்லாம் அந்த முத்திரை குத்தப்படுது. இல்லை, அது திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்முகாம் பலமாக மாறுகிற சூழல்ல கடுமையான விமர்சனத்தை திமுக வைக்கும். இப்போ திமுகவுக்கு பிரேமலதா வருகை என்பது தெலுங்கு மைனாரிட்டி மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்க திமுக பக்கம் சாய்ப்பதற்காகத்தான் பிரேமலதாவை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாங்க. அப்ப யார் சாதி கட்சி? திமுக தான் சாதி கட்சி. திமுகவை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு தலித்த மாவட்ட செயலாளர் ஆக்கணும். அப்படி ஏதாவது நடந்திருக்கா? கொங்கு மண்டலத்தில் இல்லை, அதுதான் திரும்பவே உள்ள அழுகுறாரு, அது வெளியே தான் தெரிய மாட்டேங்குது. கொங்கு மண்டலத்தில் கொங்கு மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் சமூக நீதி பேசுகிற, பெரியார் பேசுகிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை கோவை மாவட்டத்துக்கு செயலாளர் ஆக்குவாங்களா திமுக? ஆக்க மாட்டான். ஏன்? எந்த சமூக பெரும்பான்மை இருக்கோ அவர்களுடைய வாக்க வாங்கணும்னா அந்த சமூக தலைவர்களைத்தான். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை தவிர அங்கே விடுதலை சிறுத்தை சார்ந்த
அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவரை மாவட்ட செயலர் ஆக்குனா ம், திமுக சமூக நீதி ஆட்சி தான், ம், பெரியார் ஆட்சி தான். அப்படி நடக்காது. ம், திருநெல்வேலி மாவட்ட செயலாளரா ம். ஒரு தேவேந்திர குல வேளாளரை ம். திமுக மாவட்ட செயலர் ஆக்குமா? முடியாது. ஆக்காது. ம், அப்போ யார் சாதி கட்சி? ம், இப்போ பிரேமலதாவுடைய தெலுங்கு ஓட்டுக்காக ம், பிரேமலதாவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற திமுக தான் ம், சாதியை இன்னும் ஒழிக்காம, ம், சாதியை, சனாதனத்தை, ம். சங்கியை ம், பாதுகாப்பதே திமுக தான். ம், ம், அப்போ திமுகவுக்கு ம். தமிழக வாழ்வுரிமை கட்சியை நோக்கி ம். இது ஒரு சாதி கட்சி என்று சொல்லுகிற தகுதி 1% கூட கிடையாது. சார் இப்போ குறிஞ்சிப்பாடியில் வந்து ஒரு ஒரு 5வது முனை போட்டியாக இருந்தாலும் அது சுயேட்சையாக தான் ஒரு கன்வென்ஷனாக வந்து மக்கள் மத்தியில் இருக்கும். இவர் கண்ணனுங்கிறவருக்கு வந்து வாய்ப்புங்கிறது எப்படி சார் அமையும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஆல்ரெடி சர்வே பண்ணியிருக்கோம், மக்கள்கிட்ட அங்கே கருத்து கேட்டிருக்கோம், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆதரவாக சொன்னாலும் நிறைய குற்றச்சாட்டுகள் எம்ஆர்கே மேலே வைக்கப்படுது. இப்போ குறிப்பாக வந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிக நிர்வாகிகள்கிட்டையும் சில கருத்துக்கள் கேட்கிறப்போ மன அளவில் அவங்க குமர்றாங்க. ஒரு பக்கம் வேல்முருகனுக்கு வாய்ப்பு தர லெவலுக்கு அவங்க இறங்கிட்டாங்க. அப்போ கண்ணன் அவர்களுக்கு கணிசமாக ஒரு 20,000 to 30,000 வாக்குகள்ங்கிறது உறுதியாக தெரியுது. இப்போ வெற்றி வாய்ப்புங்கிறது அடைய முடியுமா? அவர்னால முடியுமா? தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இலக்கு ம், நீங்கள் 31 தான் அவர் தெளிவாக சொல்லிட்டார். ம், அடுத்த ம், தேர்தல் தான். ம், அப்போ தான் சட்டமன்றத்தை நோக்கி, நாடாளுமன்றத்தை நோக்கி நகரக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது இன்னும் 5 வருடம் காத்திருக்கோம். இந்த 5 வருட காலம் ம், தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பிரதான கட்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். சார் இப்போ வன்னியர் பெல்ட்டுங்கிறது வந்து வாழ்வுரிமை கட்சிக்கான ஆதரவு நிலைப்பாடாக இருக்குமா? ஏன் அப்படின்னா இப்போ தந்தை மகன் சண்டை பாமகவில் நடக்குது, சின்னத்திற்கான சண்டை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஐயா பிரச்சாரத்திலே வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வன்னியர் சமுதாய மக்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்கல்ல, நம்ம ஏன் வேல்முருகனுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரியான ஸ்டாண்டு இந்த வாழ்வுரிமை கட்சிக்கு கிடைக்குமா? அது வந்து திமுக அதிமுகவுக்கு சாதகமாக பாதகமாக முடியுமா? இது நல்ல கேள்வி. நான் ஒரு கருத்தை சொல்வதற்கு நான் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறேன். ஏன்னா நானும் டாக்டர் ஐயா ராமதாஸுடைய பாசறையில் நானும் வளர்ந்தவன். நானும் முன்னாள் பாட்டாளி, இந்நாள் பாட்டாளி இல்லையே தவிர அந்நாள் பாட்டாளி. ஐயா ராமதாஸ் ஐயா 100 ஆண்டு காலம் வாழணும், எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. இயற்கை அனுமதித்த 100 ஆண்டு காலம் அவர் வாழணும். ஆனால் ஐயாவுக்கு பின்னால் இந்த மக்களுடைய தலைமை நேரம் எங்கே வரும்? தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தான் வரும். ஆமாம், நெய்வேலி குறிஞ்சிப்பாடியில் ஓரளவுக்கு பண்ருட்டியிலலாம் ஆதரவுகள். நீங்கள் நெய்வேலி குறிஞ்சிப்பாடி இல்லை, தமிழ்நாட்டு நிலைமை நான் சொல்கிறேன். அப்படியா? தமிழ்நாட்டு நிலைமையை நான் சொல்கிறேன். அன்புமணி பாமகவுடைய அடையாளமாக இருக்க மாட்டார். பாமகவுடைய அடையாளமாக இருக்க மாட்டார். அவர் ஒரு கார்ப்பரேட் அடையாளம். இப்போ 26 தேர்தலுக்கு அப்புறம் பாமக வாழ்வுரிமை கட்சிக்கு போயிடும். நான் தான் சொல்லிட்டேன், ஐயா 100 ஆண்டு காலம் வாழணும், அதில் நான் மாற்று கருத்து இல்லை. அவருக்கு பிறகு இந்த பாமக உடையும். உடையும்னா இப்போ உடையத போல இல்லை. சுசீலாமா ஒரு பக்கம் இப்படி உடையத நான் ஜி.கே. மணி ஒரு பக்கம்லாம் நான் சொல்றதில்ல. நீங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு 30 லட்சம் அந்த சமூக மக்கள் அப்படியே எங்க வருவாங்க? வேல்முருகன் வருவாங்க. இது காலத்தின் கட்டாயம் கண்டிப்பா நடக்கும். சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவமே கொடுக்கல. குறைந்தபட்சம் பிரேமலதாவுக்கு 10 சீட் கொடுத்ததை போல ஒரு 60 தொகுதிகளில் முஸ்லீம்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்காளர்கள். 10 முஸ்லீம் வேட்பாளர் இருக்கணுமா இல்லையா? முஸ்லீம் வாக்காளர்கள் நீங்க 10% கொடுத்திருந்தா, இந்த 10% சட்டமன்றத்துக்குள்ள வந்திருந்தா சனாதன சங்கிகளுக்கு எப்படி இருக்கும்? நெருப்புல கால் வச்சது மாதிரி இருக்கும். இருக்குமா இருக்காதா? 10 தலித் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரு? திருமாவளவனுக்கு 10 பேர் சட்டசபைகள் வந்திருந்தா சட்டசபை எப்படி இருக்கும்? சங்கிகளுக்கு முஸ்லீம் 10, தலித் 10, 20 எப்படி இருக்கும்? பெரிய அதிர்ச்சி. அதே போல வேல்முருகனுக்கு அதே போல 10.
தமிழ் தேசிய அடையாளம். தமிழ் தேசிய அடையாளம் சீமானை விட்டு போயிடுச்சு. சீமானை விட்டு விஜய்க்கு தமிழ் தேசிய அரசியலே தெரியாது. புஷிக்கு என்ன தெரியும்? இஸ்துக்குன்னு வந்துட்டு இஸ்துக்குன்னு போயிட்டு இதுதான் தெரியும். அப்போ ஒரு தமிழ் தேசிய அரசியல் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அனைத்து சாதி, அனைத்து சமூகம், சிறுபான்மை மக்கள், முஸ்லீம், கிறித்துவர், தலித்து, இப்படி ஒரு பெரிய ஈழத்தமிழர் பிரச்சனை, தமிழ் தேசிய பிரச்சனை, இதற்கான ஒரு தகுதியான தலைமை வேல்முருகன் தான். ஏன்னா நான் இதை வந்து பூஸ்டா சொல்லல, புரியுது. கடந்த காலத்தில் அவருடைய நடவடிக்கைகளை சொல்றேன். அவருடைய பயணங்கள் சட்டமன்றத்திலையும் ரெண்டாவது எந்த குறையா திமுக வெளிதள்ளி விடுறான். திமுக இருந்தாலும் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறாரியா. அது வந்து அமைச்சர் எம்ஆர்கேக்கும் நெருக்கடியா தானே. அப்போ இந்த தமிழ் தேசிய அடையாளம், தமிழ் தேசிய தேவை ஒரு பெரிய இடைவெளி தலைவனை தேடுது. தமிழனுக்கு தலைமை தாங்குவதற்கு அனைத்து சமூகத்துக்கும், அனைத்து சாதி, மதம், இனம், மொழி, கலை எல்லாத்துக்குமான ஒரு ஆள் எங்க இருப்பாரான்னு தமிழ் தேசியம் தேடுது. சீமா பின்னாடி போச்சு. அது வடசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல விஜயலட்சுமி போய் முடிஞ்சு போச்சு. அடுத்து தமிழ் தேசிய தலைவனாக வந்திருக்க வேண்டிய அண்ணன் திருமா திமுக கடல்ல போய் சங்கமத்தில் கலந்து அது அடையாளத்தை இழந்து திமுகவை அவர் ஒரு தலித் தலைவராகவே ஏற்றுக்க மாட்டேங்கிறார். அந்த இடமும் போய் ஆமாம், அந்த எண்ணங்கள் சில இடங்களில் பிரதிபலிக்குது சார். இப்போ அதே போல் எம்ஆர்கே வந்து அந்த பேருந்து நிலையம் சர்ச்சை வந்து நீண்ட நாட்களாக கடலூர் மக்கள் இடத்துல பேசப்படுது. இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய MC சம்பத் சொல்கிறாரு 2026 குறிஞ்சிப்பாடியில் அதிமுக ஆட்சி அமைந்தால் பேருந்து நிலையம் கட்டப்படுங்கிறாரு. ஆனால் இங்கே வந்து தேர்தலிலே வந்து வாழ்வுரிமை கட்சியும் நெருக்கடி கொடுக்குறாங்க, இப்போ புதுசாக வந்த விஜயும் நெருக்கடி கொடுக்குறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பேருந்து நிலையம் ஒரு பெரிய டாக்காக கடலூர் ஃபுல்லாக பேசப்படுது. நீங்கள் ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இப்போ பல பேருந்து நிலைய போராட்டங்கள் பல இடங்களில் என்ன நடக்குதுன்னா, உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சியில், கும்பகோணத்தில், திருச்சியில் இப்போ அமைச்சருக்கு ஒரு 1000 கோடி வேணும். எவ்வளவு? 1000 கோடி வேணும். அப்போ அமைச்சருடைய பினாமி என்ன பண்ணுவான்னா, எங்காவது அவுட்டர் கார்டு இருக்குல்ல, ஆமாம், ஏக்கரா 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 500 ஏக்கரா வாங்குவோம். வாங்கிட்டு 500 ஏக்கரை வாங்கி முடிஞ்ச பிறகு அந்த ஏரியாவில் ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டணும், ஒரு அடிக்கல் நாட்டுவோம். ஒரே நாளில் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின நிலம் எவ்வளோ ஆயிடுது? 1 கோடி ஆயிரும். எத்தனை மடங்கு? 100 மடங்கு. கள்ளக்குறிச்சியில் அப்படி தான் நடந்தது, திருச்சியில் அப்படி தான் நடந்தது, கும்பகோணத்தில் அப்படி தான் நடந்தது, நாமக்கல் அப்படி தான் நடந்தது. இப்போ நீங்கள் சொல்ல குறிஞ்சிப்பாடி. ஏன்னா இது மக்களை வதைத்து பல 1000 கோடி சம்பாதிப்பதற்கான எளிதான சூத்திரம் இது. பஸ் ஸ்டாண்டு கட்டுறது. அப்ப அமைச்சருக்கும் இதுல பின்னணி இருக்குங்கிறது. அமைச்சர் தான் கட்டுறாரு. இல்ல, அமைச்சர் தான் கட்டுறாரு. கலெக்டர் யார் சொன்னா கேப்பா? கலெக்டர் யாருங்க சொன்னா கேப்பா? அமைச்சர் சொன்னா கேட்டு. அப்போ இதுல 100% அமைச்சர் தான் பினாமி. அமைச்சருக்கு பல பினாமி. அமைச்சர் யாருக்கு பினாமி? சபரீஷனுக்கு பினாமி. சபரீஷன் நேரடியா வசூல் பண்ணி வாங்கிக்குவார். அப்போ மக்களை பத்தி நீங்க கள்ளக்குறிச்சியில பஸ் ஸ்டாண்டு காட்டுக்குள்ள இருக்கு. மக்கள் கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு திரும்பி ஊருக்கு போறதுக்கு பயம். இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன் சார், இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கு, அந்த மக்களுக்கு பெருமளவுல போய் கொண்டு போய் யாரும் சேர்க்கலையா சார்? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமா வந்து விசிகாவினரும் நிறைய இருக்காங்க, குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டங்களில் இருக்கிறாங்க, ஆனால் ஆதங்கத்தில் இருக்காங்க. ஏன் அந்த விசிகாவினரும் அதை எதிர்க்கலை? வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த இதே கண்ணன் வந்து மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்காரு. அப்போ இந்த 5 ஆண்டு காலம் உறவு வைத்துக்கொள்ள கரெக்டாக இருக்குமா சார்? சொல்லுங்க. அப்போ உறவு வைத்துக்கொண்டு அந்த சமயத்தில் ஏன் எதிர்க்கலைங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? நியாயமான கேள்வி தான். இதை நான் நம்ம அண்ணன் வேல்முருகன்ட்டே நான் கேட்டேன். ஏன்னா எல்லாருடைய சந்தேகம் ஒவ்வொருத்தரும் போய் கேட்க முடியாது, அது நம்மளுடைய தான் கேட்பான். நம்ம தான் அது மீடியா ஊடகம். அப்போ நமக்கு சொந்த கருத்தெல்லாம் இல்லை, மக்களுடைய கருத்து தான் நம்ம கருத்து. அப்போ இதை கேட்குற பொழுது எல்லாருமே கேட்டாங்க, நீங்கள் ஏங்க 2 வருஷத்துக்கு முந்தைய வெளியேறி இருக்கலாமே, 3 வருஷம் முன்னாடி வெளியேறி இருக்கலாமே, இந்த திமுக தான் ஊழல் கட்சி, அயோக்கியத்தனம், ஏமாற்று, கொள்ளை, லஞ்சம், லாவணியம், சாராயம் எல்லாம் நடக்குதுன்னு. இப்போ அவர் சொன்னார், நான் ஒரு 2 வருஷம் முந்தைய வெளியேறி இருக்கலாம், நியாயமான கேள்விதான். ஆனால் நான் வெளியேறி இருந்தேன்னா இந்த மக்களுக்கு ஏகப்பட்ட இழப்பு. நான் இருந்த காரணத்தினால தான் பண்டூட்டியில் ஒரு ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்தேன்.
ஒரு வேளாண்மை கல்லூரி கொண்டு வந்தேன். இதெல்லாம் நான் உள்ள இருந்து போராடியதனுடைய விளைவு தான் அந்த தொகுதி மக்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கான வசதி வாய்ப்பை நான் தொடர்ந்து போராடி பெற்றுக் கொடுப்பதற்கு எனக்கு ஒரு அடையாளம் வேணும். அதுதான் சட்டசபையில் இருந்து. இப்பொழுது சட்டசபை முடிந்தது. இனி என்னுடைய போராட்டம் பல மடங்கு வீரியமா தொடரும். இந்த போராட்டம் நீங்க ஒட்டுமொத்தமான தமிழக மக்களுக்கான போராட்டம். நான் அதாவது சட்டசபையில் அவர் சொல்றார், நான் பவானி அந்தியூர் கூட்டு குடிநீர் திட்டம் வாய்க்கால் வேணும்னு கேட்குறேன். நான் பண்டூட்டி சட்டமன்ற உறுப்பினர், எனக்கும் அந்தியூருக்கும் பவானிக்கும் என்ன தொடர்புன்னு அமைச்சர் துரைமுருகன் கேட்கிறார். நான் தமிழகத்துக்கான அடையாளம் பண்டூட்டி எம்எல்ஏவை தவிர தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது 234 தொகுதியிலையும் என்னுடைய தொண்டர்கள் மக்களுக்காக உழைக்கிறான். என்னுடைய தொண்டர்கள் அதனாலதான் நான் இப்போ எனக்கு பண்டூட்டி வேண்டாம், 234 தொகுதிகளையும் மக்களுக்காக பணியாற்ற போகிறேன். அந்த கூட்டணி உதறிட்டு வந்தது காரணம் அதுதானே சொல்றேன் சார். பட் ஆனால் இப்போ என்எல்சிக்காக போடுறாங்க, நொச்சிக்காடு இந்த மாதிரி இப்போ கடல் வளம் சார்ந்த இடங்கள்லாம் போராட்டம் நடத்தாங்க. ஆனால் ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது தேவைப்படுது இல்லை சார் நான் அரசுக்கு? இல்லைங்க, அரசை பொறுத்த வரைக்கும் அரசை இயக்குவது யாருன்னா பெரும் கார்ப்பரேட் முதலாளிகள். அதுல லாபமே இருக்காது, மக்களுக்கு எந்த லாப பலனுமே இருக்காது. உதாரணத்துக்கு நெய்வேலியில ஒரு 200 ஏக்கர் நிலம் எடுத்தாங்க 3வது யூனிட்டுக்கு. அதுல விவசாயிகள் விவசாயம் பண்றாங்க, நெல் விளைஞ்சு நிக்குது, கதிர் முத்தி நிக்குது. அது முடியறதுக்கு எவ்வளவு மாசம் ஆகும்? 2 மாசம் ஆகும். 2 மாசம் தரிசாதான் போட போறான். ஆனால் புல்டோசர் வச்சு நேரம் வரும். நடந்ததா இல்லையா நெய்வேலியில? உச்ச நீதிமன்றம் தலையிட்டான பாவிகளா, குழந்தைய கொள்றது ஒண்ணு, இந்த வளர்ந்த பயிரை கொள்ளுவது ஒண்ணுடா. இல்ல சார், அவ்வளோ பாதிப்பு இருந்தும் அந்த மக்கள் ஏன் சரி வேல்முருகன் போறாரு, விசிக தலைவர் போறாருன்னா ஏன் மக்கள் கை கொடுக்க மாட்டாங்க? ஏன் அதிமுக கூட எதிர்கட்சியா இருக்கு, போராட்டங்கள் எடுக்கிறாங்க, அப்படிங்கிறப்ப அந்த கடலூரை சேர்ந்த மக்கள் ஏன் கை கொடுக்க மாட்டாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நெய்வேலியில் நின்று 40,000 ஓட்டு வாங்கினாரா இல்லையா வேல்முருகன்? வாங்கினாரு. அப்போ 40,000 பேர் நமக்கு ஆதரவா தான் இருக்கான். மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்பவுமே ஒரு வீரியமான போராளிகள் கிடையாது. எப்படி அநியாயத்தை உடனே தட்டி கேட்க மாட்டான், அவன் அமைதியானவன். இப்ப பாதி பேரு காவல்துறைக்கு அஞ்சுவான், போராட அஞ்சுவான். கேரளாவில் அவன் எல்லாம் கம்யூனிஸ்டா பழகி வச்சிருக்கான். போராட்டமே வாழ்க்கை, வாழ்க்கையே போராட்டம். இங்க மக்கள் எங்க இருக்கான்? திரிஷா வீட்டுல கொண்டு நிறுத்தி வச்சிருக்கான். எங்க அண்ணன் அண்ணின்னு பார்த்துட்டு இருக்கான். அது வேணா, பர்சனல் அட்டாக் வேணாம் சார், விடுங்க. இல்லைங்க, இல்லை அந்த அம்மா இப்போ அரசியலுக்கு வருது. அந்த அம்மா அரசியலுக்கு வருது. புதுசா அப்டேட் கொடுக்குறீங்களா சார்? ஆமா, முதலமைச்சராவது என்னுடைய கனவு. நீங்க அதெல்லாம் பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கோம். அப்போ தமிழ்நாடு என்ன இளிச்சவாயம் காடா? கேரளாவில் போய் திரிஷா முதலமைச்சர் ஆகட்டும், அந்த அம்மா கேரளா பாலக்காடு பார்ப்பன பண்ணுதான். அப்போ தமிழர் தான் இளிச்சவாயனா? ஒரு சினிமாக்கார தமிழச்சி இல்லை, ஒரு பாடகி தமிழர் இல்லை, ஒரு பின்னணி பாடகி. அப்போ இதை கேட்பதற்கு தமிழ் தேசிய அரசியல் வேணும், தமிழர்களுக்கான அரசியல் வேணும். இல்லை, அங்கதான் இங்க ஒரு சிக்கலே வருது. இப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய வேல்முருகனா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், வாரிசு அரசியல்னு பேசப்படுது. இதே குறிஞ்சிப்பாடியுடைய வேட்பாளர், அப்புறம் நெய்வேலியுடைய வேட்பாளர் எல்லாம் வேல்முருகனுடைய அண்ணன் தம்பிகளாக இருக்கிறார்கள். இப்போ இது வாரிசு அரசியல் இல்லையான்னு அதிமுகவும் கேள்வி கேட்குது, திமுகவும் கேள்வி கேட்குது. இல்லைங்க, அதாவது வேல்முருகன் அண்ணன் அரசியலுக்கே வராமல் போய் எங்கே மூலையில் போய் முடங்கணும் ஏதாவது சட்டம் இருக்கா? சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உலகம் பூரா வேல்முருகனோட கூட பிறந்து ஒரு தப்பாயா கண்ணை சொல்லுங்க. அப்படிலாம் இல்லை. மக்கள் சேவையில் ஊழல் பண்ணாமல் இருக்கணும். யார் வந்தா தான் என்ன, யாரு வந்தா தான் என்ன? வேல்முருகனோட சகோதரா பிறந்த காரணத்தில் அவர் என்ன குற்றவாளி? அவர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அரசியல் ஆர்வம் யார் இருந்தாலும் வரலாம். யாருக்கு இங்க அரசியல் வாரிசு என்பது எந்த அடிப்படையில் கேட்டீங்கன்னா, எந்த தியாகமே பண்ணாம அப்பனுக்கு பிறகு மகனுக்கு பிறகு பேர், அப்படி வரக்கூடாது. மக்களுக்கான சேவை, ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஊர்வலம், உண்ணாவிரதம். பெண்கள் போய் இப்போ போராடுறது இல்லையா? பெரியார் எங்க போனாலும் நாகமை கூட்டிட்டு போவார், நாகமைக்கு பிறகு மணியமை கூட்டிட்டு போனார். என்ன
கருப்பு சேலை தான் அந்த அம்மாவுக்கு. ம். போராளியா இப்போ வாரிசு சொல்ல முடியுமா? ம். பல ஜெயிலில் இருந்துருக்கு அந்த அம்மா. பல போராட்டம், மண்டை உடைச்சு ம். திருச்சியில் மண் சட்டியில் ம். சனாதனவாதிகள் ம். ம். ஒரு வாரம் சேகரித்த மனித பலத்தை போட்டு தலையில் உடைக்கிறான். ம். ம். அது யாருக்கு? நாகம்மா சுத்தம் பண்ணுது. ம். நாசமாக போனவனை ம். உன்னை கட்டிட்டு இதுதான்டா எனக்கு மிச்சங்குது யார? ம். அப்போ அமைதியாக உணர்வே இல்லாமல் இருக்கார் ம். பெரியார். ம். அப்போ தான் சொல்கிறாரு, நாகம்மா இது இவ்வளவு நாற்றம் அடிக்குதுன்னு நீ வேதனைப்படுற, என்னுடைய முடி தாடி கீடியெல்லாம் விழுந்துருச்சு, ம். ஆனால் இந்த சமூகம் இதை விட நாற்றம் அடிக்குதுமா, நம்ம தான் அதை சுத்தம் பண்ணணும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ம். ம். அப்போ நாகம்மைக்கு அரசியல் வாரிசுன்னு சொல்ல முடியுமா? ம். மணியம்மை வாரிசு சொல்ல முடியுமா? அப்படி அல்ல. ம். ம். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் தியாகம் செய்யணும், போராடணும். ம். களத்தில் இருக்கணும். இப்போ கோமேனி கொண்டு விட்டான். கோமேனி மனைவி மக குழந்தை விட்டு எல்லாம் செத்து போயிட்டான். ம். ம். அடுத்து வாரிசு வந்தாரா இல்லையா? அங்கே என்ன மாட மாளிகை கூட கோளிகை, அந்த காலத்து ராஜா இருப்பான்ல, சோமபானம் சுறாபானம், டான்ஸ் பாட்டு, இப்படியா? எப்போ உசுறு ஓடும் தெரியாது, எப்போ உசுறு ஓடும் தெரியாது. இருக்கானா இல்லையா? பிரபாகருக்கு பிறகு பிரபாகருடைய மகன் ஆண்டனி வெள்ளியா? அதுதான் போராட்டம் என்பது தியாக வாழ்க்கை, தியாக வரலாறு தான். யாரு வேண்டுமானாலும் வரலாம். சார், இப்போ இறுதியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார். இப்போது வன்னியர்களுடைய ஆதரவு வேல்முருகன் கட்சிக்கு இருக்குது, அவர் நிறுத்தின வேட்பாளர்கள் அனைவருக்கும் இருக்குது. குறிப்பாக விசிகாவுடைய ஆதரவும் கடலூரில் பார்க்க முடியுது. எல்லா தொகுதிகளும், குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, பன்ருட்டி எல்லா தொகுதிகளுமே பார்க்கப்படுது. ஒரு இக்கட்டான சூழல் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்குல்ல சார்? இந்த இடைவெளியில் இந்த வாழ்வுரிமை கட்சி 5வது முனையாக நிற்குது. இது எவ்வளவு திமுகவுக்கு நெருக்கடியாக இருக்கும்? எப்படி டஃப்பான ஃபைட்டாக அமையும் நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் வேல்முருகனை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவனாக பார்ப்பதை தாண்டி விடுதலை சிறுத்தை இப்போ நேசிக்கிறேன். ஏன்? அது தங்களுடைய தலைவர் செய்யாத ஒரு அரசியல் வேலையை வேல்முருகன் செய்கிறார் நினைக்கிறேன். முஸ்லீம் சமூகம் என்ன நினைக்குது? சட்டசபையில் இவர் சிறுபான்மை மக்களுக்கான போராளியாக இருக்காருன்னு அந்த இமேஜ் வருது. இப்படி அனைத்து சமூக மக்களும் தெற்க தேவேந்திர குல வேளாளர்கள் நீங்கள் நெருங்கி வரலாம். ஒரு காலத்தில் ராமதாஸ தாடியில்லா பெரியாராக நாங்களே பார்த்தோம். நீங்கள் அவருடைய பாலிசி என்ன தெரியுமா? எஸ்சி பிசி மைனாரிட்டி, ஒடுக்கப்பட்ட மக்கள், பிசி பிற்படுத்தப்பட்ட மக்கள், மைனாரிட்டி, கிறித்துவ முஸ்லீம் எல்லாம் சேருங்கய்யா, ஆட்சி அதிகாரம் நம்மட்டு தாயா சொன்னார். மக்கள்லாம் திரண்டான். மக்கள்லாம் அந்த இடைவெளி இப்பொழுது யாரை நோக்கி வந்திருக்கு? வேல்முருகன். இத யாரு பயப்படுறான்? திராவிட இயக்கங்கள் பயப்படுது. இந்த எஸ்சிபிசி மைனாரிட்டி வேல்முருகனை நெருங்கி வந்தா 31 களத்துல திமுகவே இருக்காது. 26 ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துறாங்க. அது அமைச்சர்கள் தொகுதிகள் இல்லைங்க. அதாவது பிரபாகரனுக்கு வராத நெருக்கடியா? துப்பாக்கி குண்டுகளுக்கும் ஏவுகணைகளுக்கும் கன்னிவெடிகளுக்கு நடுவில் தான் அரசியல். அங்க அது போராளி அரசியல். இங்க ஜனநாயக அரசியல பல கன்னிவெடியை வைப்பான், பல கன்னிவெடி வைப்பான், பல ஏவுகணைகளை விடுவான், பல ராக்கெட் ரேஞ்சர்களை விடுவான். திமுக இதெல்லாம் சமாளிச்சு தான் வரணும். இதெல்லாம் சமாளிக்கிற பாடியில கண்ணன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். கண்டிப்பா. தமிழ்நாடு முழுக்க பல கண்ணன்கள் பல தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். திமுக தோற்க போகிற 10 லட்சம் வாக்குகள் வேல்முருகனுடைய வாக்குகள். வேல்முருகன் யார் என்பது தேர்தல் முடிவு கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு வரலாற்று பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பிக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.